Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா vowel pronunciations பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால போன வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படினா எல்லாரும் வந்து ஒரு அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அப்டேட் பத்தி சீக்கிரம் சொல்றோம் அப்படி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த அப்டேட் பத்தி இந்த வீடியோ கடைசில சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினா O பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி A E I எல்லாம் பார்த்துட்டோம். O ஓட கொஞ்சம் இது வந்து நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து மீதி உள்ளதான் பார்க்க போறோம். சோ இது வந்து என்ன அப்படினா ரெண்டு ஓ வருது, ஊன்னு சில சவுண்ட்ஸ் வந்துச்சு நம்ம பார்த்தோம். அது என்னென்ன அப்படினா லுக், டுக் அப்படிங்கிற ரொம்ப அழுத்தி சொல்லாம லுக், டுக் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோல. இது வந்து என்னன்னா அது வந்து ஊ, இது வந்து ஊ அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி இந்த வேர்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். அது என்னென்ன அப்படின்னா ரூம், மூன், நூன், சூன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சிருக்கோம், ஊ சவுண்டு தான் வந்து வந்திருக்கு. அடுத்து இது என்னன்னா ஓல வந்து ஆ சவுண்ட் எங்கெல்லாம் வருது அப்படின்னா கம், கே, ஆ சவுண்ட் வருது, கம், சன், ஆ சவுண்ட் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து அவு சவுண்ட் எங்கெல்லாம் வருது அப்படின்னா ஹவு அப்படிங்கிற இடத்துல, கவு அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹவு சவுண்டு வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆய் சவுண்ட். ஆய் சவுண்ட் எங்கெல்லாம் வருது அப்படின்னா ஆய் சவுண்ட்னா ஓவும் வையும் சேர இடத்துல தான் ஆய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னென்ன அப்படின்னா பாய், ஜாய், டாய். பாய், டாய், ஜாய், என்ஜாய். ஸோ ஓவையில் முடிகிற எல்லாமே எப்படி வருதுன்னா ஆய், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து வந்து என்ன ஆப. இது வந்து நம்ம சொல்லும் போது அவ அப்படிங்கிறது இல்லையோ அவர் நம்ம அந்த ஆரை வந்து நம்ம என்ன செய்வோம் அழுத்தி தான் வந்து உச்சரிக்கமே இரு சவுண்டில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து என்ன அப்படின்னா ஆ ப அப்படின்னு தான் அர்த்தம். வே அப்படின்னு தான் அர்த்தம். அவர், சோர், டூர் அப்படிங்கும்போது அவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா? அவருங்கிறது அந்த ஆறு நம்ம அழுத்த வேண்டிய அவர். சோர் ஆ ப சவுண்டில் முடிகிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே போதும். இதுதான் வந்து ஓவோட ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும். ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ வேணால் அந்த இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மேற்கொண்டு என்னென்னு பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.